திருச்சியில் மோகன்தாஸ்ன்னு ஒரு ஆள், அவருடைய ஒய்ஃபு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சான், குழந்தை கிடையாதான். சரி, ஓகே, அது இல்லைன்னா ஒன்றும், அது அவங்க பிரச்சனை. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் மாட்டிக்கிட்டு இறந்துட்டாங்க. ஒரு சுய முடிவாக தேடிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மோகன்தாஸுங்கிற ஆள் அவருடைய நண்பர் அந்த ஏரியாவில் இன்னொருத்தர் தினேஷ்குமார்ன்ட்டு, அவர்கிட்ட 16 லட்சம் ரூபா 3 பைசா வட்டிக்கு வாங்கி இவர் நிறைய பேருக்கு 5 பைசா வட்டிக்கு நிறைய பேருக்கு வெளியில் கொடுத்துருக்காரு. இப்போது அந்த வெளியில் கொடுத்த பைசாவை வட்டி கொடுத்ததில் வாங்கணுமா, அவங்க நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்களாம். ஆனால் இப்போ இவர் இந்த 16 லட்ச ரூபாயை 3 பைசா வட்டிக்கு வாங்கின அந்த தினேஷ்குமார்ன்ற ஆளுக்கு கொடுக்கணும்ல. இப்போ இந்த தினேஷ்குமார் போயிட்டு அமௌண்ட்டு கேட்டிருக்காரு. அமௌண்ட்டு கேட்டதும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமௌண்ட்டு கிடையாது, அதனால் வீட்டை எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்களாம். சொந்த வீடு, சரி, எழுதி கொடுத்துட்டாங்க. அதோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு வேறு வீட்டில் போய் இருக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் இவங்க வீடை காலி பண்ணி கொடுங்க, நாங்கள் வாடகை கூட போகிறோம், ஏன்னா 16 லட்ச ரூபா அமௌண்ட்டு கொடுக்கணும். இப்போ இவங்க போயிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டரை எழுதி வச்சுட்டு தொங்கிட்டாங்க. இந்த மாதிரி தினேஷ்குமார் அவங்க ஃபேமிலி தான் நாங்கள் இறந்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு தொங்கியிருக்கிறாங்க. இப்போ இப்போ இவன் கொழுப்பு எடுத்து போய் 3 பைசா வட்டிக்கு வாங்கி 5 பைசா வட்டிக்கு விட்டது யார் தப்பு? இப்போ இவன் கடன் வாங்கின இவனுக்கு காசு கொடுத்தான் இல்லையா, அவன் வில்லன், செத்து போனவன் நல்லவன். இது எப்படி, எந்த மாதிரி ஒரு நியாயம் இதெல்லாம்? எனக்கு ஆக்சுவலாக அந்த தினேஷ்குமாரையும் தெரியாது, இவனையும் தெரியாது, மோகன்தாஸ் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் இதில் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. இவன் இந்த ஆளுக்கிட்ட 3 பைசாவுக்கு வட்டிக்கு வாங்கி 5 பைசா வட்டிக்கு வெளியில் விட்டுருக்கான். அப்போ யார் தப்பு அது? இப்போ இவன் காசு கொடுத்தவன் காசை ரிட்டர்ன் கேட்டதில் இவன் தூக்கு மாட்டி தொங்கிட்டான். இவனை போய் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறானுங்க? என்ன மாதிரி நாடு இது? கேட்கவே காமெடியாக இருக்குது அதெல்லாம். இவன் திமிர் எடுத்து போய் எவனாவது, நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க, லூஸு கம்னாட்டிங்க, வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு விட்றானுங்க. அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறானுங்க. ஒருத்தவங்கிட்ட மொத்தமாக வட்டிக்கு வாங்கி அந்த அந்த காசை 100 பேருக்கு வட்டி கொடுக்கறது. அப்போ அந்த 100 பேர் திருப்பி தருவானா? கரெக்டாக கொடுப்பானா? எல்லோரும் கொடுத்துருவானா? புத்தி வேண்டாம். இப்போ இவன் கேனத்தனமாக இவன் பேரை எழுதி வச்சுட்டு இப்போ இவனுக்கு சிக்கலாகி போச்சா? எப்படிடா மனுஷனுங்க இப்படி இருக்கீங்க?